அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதுகலை நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள்கள் விற்பனையா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். முதுநிலை நீட் தேர்வுக்கான அந்த வினாத்தாள்கள் கசிந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே அந்த இளநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வெளியானதாக அந்த விவகாரம் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வரக்கூடிய அந்த 11ஆம் தேதி நீட் முதுநிலை பிஜி தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் டெலிகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதளத்தில் இதற்கான வினாத்தாள்கள் இருப்பதாகவும் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து பணம் கொடுத்து அந்த வினாத்தாளை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு மெசேஜ் ஒன்று சர்க்குலேட் செய்யப்படுகிறது. இது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த நீட் பிஜி தேர்வை எழுதக்கூடிய அந்த தேர்வுகள் மத்தியிலே இந்த தேர்வு நேர்மையான முறையில் தான் நடைபெறுகிறதா, இந்த வினாத்தாள் உண்மையிலேயே கசிந்து விட்டதா என்ற ஒரு பெரும் சர்ச்சை எழுந்திருக்கின்றது. வரக்கூடிய 11ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த பிஜி நீட் தேர்வை பொறுத்தவரையிலே தேதி ஒன்று அறிவிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களுக்காக அந்த தேர்வு தேதி பின்னர் மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களிலிருந்து மாநிலம் விட்டு மாநிலம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சென்டர்கள் போடப்பட்டதும் சர்ச்சையை எழுப்பிய நிலையில தற்போது இந்த நீட் வினாத்தாளே வெளியாகி இருக்குமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வினாத்தாள் தேவைப்படக்கூடியவர்கள் 70,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த வினாத்தாளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த டெலிகிராம் குரூப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பத்திரிகையாளர்கள் விசாரித்த போது இது தவறான தகவல், இது போன்ற எந்த வினாத்தாளும் லீக் ஆகவில்லை, அது யாரோ வேண்டும் என்று சமூக விரோதிகள் இந்த தேர்வுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற தகவல்களை பரப்பி விடுகிறார்கள், அது போன்ற வினாத்தாளெல்லாம் கசியவில்லை, யாரும் அது போல இல்லை, ஆனாலும் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்று பொய் செய்தி பரப்புவோர் மீது இது போன்று யாரெல்லாம் வதந்திகளை இந்த சோசியல் மீடியா மூலமாக சர்க்குலேட் செய்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.